உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற ஆன்மீக பெரியோர்கள், சான்றோர்கள், அற நிறுவனங்கள், அந்தன பெருந்தைகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மாலை 4 மணி அளவிலே சுண்ணாகம் கதிரமேஸ்வரன் தேவஸ்தானத்தில் மதிப்புக்குரிய புத்தமல் குருமணி சிவஸ்ரீ நவண்ணா சர்வதேச குழுக்கள் வெளியண்ணாவுடைய வழிகாட்டலிலே பெரியோர்களுக்கு மூத்தோர்களுக்கான ஒரு நல அமைப்பு இடத்தை தளத்தை அமைப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை தொடங்க இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னிட்டு இருக்கக்கூடிய பெரியோர்கள், மூத்தோர்கள், முதியவர்களுடைய வரவேற்பையும் அவர்களுடைய நலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கும் வண்ணமாகவும் அவர்களுடைய அறிவு சிந்தனைகளை எங்களுடைய பரிமாற்றிக் கொள்வதற்காகவும் முதியோர்கள், புதியோர்கள், இளையோர்கள் எல்லாம் இணைந்து ஒரு இடத்திலே அமைந்திருந்து தங்களுடைய கல்வி பரிமாற்றங்கள், சோதிடம், சைவதித்தாந்தம், திருமுறைகள், வேதங்கள், ஆகமங்கள் என்று பல்வேறு சிந்தனைகளை கருத்தில் கொள்வதற்காகவும் இலங்கையில் இருக்கக்கூடிய குருமாரொன்றியங்கள், பீடங்கள், சமய ஆன்மீக மன்றங்கள், ஆலயங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு காலத்தில் இவற்றை நிலைநிறுத்த வேண்டும், ஒரு இடத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை முன்வைத்து ஒரு நல்ல நிகழ்வு ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். தயவுசெய்து அனைத்து அந்த பெருமக்களும் அதில் சமூகம் கொடுத்து இலங்கை வடமாகாணங்கள், இலங்கை யாழ்ப்பாணமாக இருக்கலாம், வடமாகாணம், கண்டி மாகாணம், திருவோணமலை, மட்டக்களப்பு, கொழும்பு போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து அவர்கள் கலந்து கொண்டு அந்த ஒரு ஆலோசனை செய்து இதுவரை வரவேற்க வேண்டிய விடயமாக உண்மையிலே நாங்கள் முதியோரை கொண்டை இடத்தை விடுவிப்போம் என்பதில் முக்கியம். அவர்களுடைய அனுசரணையோடு அவர்களுக்கான ஒரு நல அமைப்பு களத்தை அமைத்து அந்த இடத்திலே குருகுலங்களையும் வைத்து அவர்களுடைய ஆலோசனையும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பில் இருக்கிறது. உண்மையிலேயே இலங்கையில் வாழ்கின்ற பெரியோர்கள், கந்தனர்கள், அரங்காவலர்கள் மாத்திரமில்லாமல் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய எத்தனை விதமான பெரியோர்கள், ஆலயங்கள் கூட அதற்கான உதவி செய்து அதற்கான களத்தை கட்டடத்தை அமைத்து வைத்தால் பல அதற்கான நிதி வேண்டுவது, கட்டடம் வேண்டுவது, நிலம் எடுப்பது, கட்டடம் கட்டுவது, அதற்கு பிறகு தொடர்ந்து பராமரிப்பது அந்த பல நிதிகள் என்பதையும் அவர்கள் கருத்தில் கொண்டு அந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 4 மணி அளவிலே சுண்ணாகம் கதிரமேஸ்வரன் ஆலயத்திலே புத்தமல் குருமணி சகோதரர்கள் அவர்களுடைய தலைமையில் வழிநடத்தலே பல பேர் சேர்ந்து இணைந்து நடாத்துகின்ற கூட்டத்துக்கு அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு